வெல்கம் பேக் எஸ்பி டாக்கீஸ். நான் உங்கள் எஸ்பி. நேத்து நடந்த சாட்டர்டே எபிசோட பார்த்த எல்லோருக்கும் மனசுல ஒரு கேள்வி கண்டிப்பா எழுந்திருக்கும். ஏன் எப்போ பார்த்தாலும் விஜய் பார்வதியை மட்டுமே டார்கெட் பண்றாங்க? விஜய் சேதுபதி சார் பார்வதி கிட்ட வேலை செய்யல, பாத்திரம் கழுவல அப்படின்னு கேட்ட விதம் நிறைய பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனா மக்கள் இத சும்மா விடல. விஜய் டிவி வெளியிட்ட ப்ரோமோக்களுக்கு கீழே மக்கள் அவங்க ஆதரவை பார்வதிக்கு கொடுத்து சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல மக்கள் ஏன் பார்வதிக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க, உண்மையில் பார்வதிக்கு அநீதி இழைக்கப்படுதா அப்படிங்கறத மக்களோட காமெண்ட்ஸ் வச்சே பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்த சீசன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ப்ரோமோவை எடுத்தாலும் அதுல பார்வதி தான் இருக்காங்க. இதத்தான் ஒரு ரசிகர் ரொம்ப ஆதங்கமா கேட்டிருக்காரு. பார்வதி மட்டும்தான் டே 1ல இருந்து ப்ரோமோல வராங்க, விஜய் டிவி அவங்கள டிஆர்பிக்காக யூஸ் பண்றாங்க, இது ரொம்ப மோசம் அப்படின்னு தெளிவா விஜய் டிவியே சாடி இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன கேக்குறாருன்னா, பார்வதியை அடிக்கிறது தான் உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபா, வேற கண்டென்ட் இல்லையா அப்படின்னு நச்சுன்னு கேட்டிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஷோவை சுவாரஸ்யமா ஆக்க பார்வதியை மட்டுமே பலிகடா ஆக்குறாங்களோன்னு மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததா பார்வதி சரியா வேலை செய்யலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. ஆனா 24 மணி நேரமும் லைவ் பாக்குற மக்களுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியுது. ஒரு ரசிகர் என்ன சொல்லிருக்காருன்னா, பார்வதி எல்லா வேலையும் தான் செஞ்சா, ஆனா பாத்திரத்தை அதிகமா போடணும்னு சக போட்டியாளரான கனி தான் முடிவு பண்ணி போட்டாங்க, அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க, நீங்க எதுக்குதான் ஹோஸ்ட் இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிருக்காரு. அதாவது அந்த இடத்துல கனி தான் காரணமே தவிர பார்வதி இல்லைங்கிறத மக்கள் கவனிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வார்டன் டாஸ்க் பத்தி இன்னொருத்தர் ஞாபகப்படுத்திருக்காரு. வார்டன் டாஸ்க்ல அவ்வளவு நைட் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த பார்வதி அது கூடவா உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு விஜய் சேதுபதி சாரை பார்த்து கேட்டிருக்காங்க. ராத்திரி பகலா கஷ்டப்படுற ஒருத்தரை பார்த்து நீ வேலையே செய்யலன்னு சொல்றது எவ்வளவு பெரிய வலி. அதுவும் அந்த வார்டன் டாஸ்க்ல பார்வதி பட்ட கஷ்டம் லைவ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, வேலை செய்யலன்னு கேள்வி கேட்கறது தப்பில்ல, ஆனா அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் இல்லையா? இங்கதான் மக்கள் பயாஸ் இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. ஒரு காமெண்ட்ல ஒருத்தர் நியாயமான கேள்வியை வச்சிருக்காரு. அரோரா கையில அலர்ஜின்னு சொல்லிட்டு பாத்திரமே தேய்க்க மாட்றா, அத பத்தி ஏன் கேட்கவே மாட்டீங்க? விக்ரம் எப்ப கேட்டாலும் 80 நாளும் அலர்ஜினே சொல்லிட்டு இருக்கான். ஆனா பார்வதி லைவ்ல பாக்கும்போது பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. பார்வதியை ஏதாவது கேட்டாதான் விஜய் டிவிக்கு ப்ரோமோ வியூஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. இதே கேள்வியை தான் இன்னொருத்தரும் கேக்குறாரு. அரோரா மட்டும் என்ன ஒர்க் பண்றா, அவளை மட்டும் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உடல்நிலை காரணம் காட்டி வேலை செய்யாதவங்கள விட்டுட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யற பார்வதியை நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? விஜய் சேதுபதி சார் மேல மக்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான வருத்தம் என்னன்னா, அவர் 24 மணி நேரம் லைவ் பார்க்காம வெறும் 1 மணி நேரம் எபிசோட பார்த்துட்டு வந்து தீர்ப்பு சொல்றாரோங்கிறது தான். லைவ் பார்த்தா எங்களுக்கு தெரியும் பார்வதி மத்தவங்கள விட நிறைய வேலை பார்க்கறான்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப ஆதங்கமா பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் சிம்பிளா, பார்வதியை தவிர வேற யாருக்கும் பேசுறதுக்கு முடியாதா, பார்வதி பார்வதி என எல்லா ப்ரோமோவும் பார்வதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒன்னு தெளிவா புரியுது. பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ள இருக்கிறவங்களை விட வெளியே இருக்கிற மக்கள் பார்வதி பக்கம்தான் நிக்கிறாங்க. ஒரு வாரத்துல 7 நாளும் பார்வதி தான் கண்டென்ட் கொடுக்கறாங்கன்னா அவங்கள பாராட்டலனாலும் பரவாயில்ல, மட்டம் தட்டாம இருக்கலாங்கிறது தான் மக்களோட கருத்து. வாரத்துல 7 நாளும் பார்வதினா அப்புறம் விஜய் சேதுபதி சார் எதுக்கு? பார்வதி ப்ரோமோவதி அப்படின்னு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. பார்வதி விளையாடுறதுல குறை இருக்கலாம், நிறை இருக்கலாம், ஆனா அவங்க உழைப்ப அங்கீகரிக்காம அவங்கள மட்டுமே கார்னர் பண்றது அவங்களுக்கு இன்னும் அதிகமான அனுதாபத்தையும் சப்போர்ட்டையும் தான் உருவாக்கி கொடுக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்து எபிசோட்ல பார்வதி நடத்தப்பட்ட விதம் சரியா, இல்ல மக்கள் சொல்ற மாதிரி அவங்க டார்கெட் செய்யப்படுறாங்களா? உங்க கருத்துக்களை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் மற்றும் சினிமா செய்திகளுக்கு நம்ம எஸ்பி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.